உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு வெயிட் பண்ணுங்க, கொண்டு வந்து காட்டுறேன். ம். ஓட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் பாருங்க. அப்பனுக்கு தப்பாமல் பிறந்த மகன், நம் குலம் காக்க வந்துதித்த வித்தகனிவன். என் முத்தான சொத்தாக வந்தாயடா, இதழ் தித்திக்கும் வரை முத்தம் தருவேனடா. என் முத்தான சொத்தாக வந்தாயடா, இதழ் தித்திக்கும் வரை முத்தம் தருவேனடா. கைப்பிடித்து நடை நடந்து முதுகில் உனை சுமை சுமந்து தோளில் தூக்கி ஆட்டம் ஆடி விளையாடி ரசிப்பேன். கைப்பிடித்து நடை நடந்து முதுகில் உனை சுமை சுமந்து தோளில் தூக்கி ஆட்டம் ஆடி விளையாடி ரசிப்பேன். பல வித்தைகளும் கற்றுனக்கு தருவேனே, உன் விந்தைகளை சொல்லி தீனம் மகிழ்வேனே. கோவிலுக்கு தினம் நீ வரவேணும், கடவுளின் ஆசிகள் பெற வேணும். மாதா பிதா பெயர் காக்க வேண்டும், உன்னை ஊரே ஒன்று கூடி போற்ற வேண்டும். மாதா பிதா பெயர் காக்க வேண்டும், உன்னை ஊரே ஒன்று கூடி போற்ற வேண்டும். அப்பனுக்கு தப்பாமல் பிறந்த மகன், நம் குலம் காக்க வந்துதித்த வித்தகனிவன். இவன் இருப்பானே, தன் வலுவால் தடைகளை உடைப்பானே. முக்களையும் கற்றிடவே முயன்றிடுவான், நித்தம் காலம் பல கண்டு துணிந்திடுவான். இவன் அப்பாவை ஹீரோவென நம்புகிறான், திறனையும் மெருகூட்டி திகழ்கிறான். இவன் அப்பாவை ஹீரோவென நம்புகிறான், திறனையும் மெருகூட்டி திகழ்கிறான். ஹாய்டா. என்ன இவ்வளோ லேட்? தெரியாதா, டான்ஸ் கிளாஸ் ப்ராக்டிஸ்னு சுற்றிட்டு இருக்கேன். இப்படியே டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தா சரியோ? உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பர்த்டே பார்ட்டிக்கும் போகலை.
ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிளிய வேண்டிட்டு நான் இருக்கேன். என்ன பண்ணுறது, எனக்கு கிளாஸ் ரிஹர்சல். டான்ஸ் எனக்கு முக்கியம்ன்றது உனக்கு வடிவாக தெரியும். டான்ஸ்ன்றா எனக்கு உயிர்ன்றது உனக்கு தெரியும். சரிடா மச்சான், டான்ஸ் முக்கியம்தான். ஆனால் இந்த டைமில் என்ஜாய் பண்ணாமல் வேறு எந்த டைமில் என்ஜாய் பண்ணுறது? இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா அம்மாட்ட வாதாடி பெர்மிஷன் வாங்குன்றது எனக்கு மட்டும்தான்டா தெரியும். ஸோ எனக்கு இந்த டான்ஸ் முக்கியம். நான் ஏதாவது சாதிச்சு காட்டணும். நான் இதை சொன்னா நீ ஏதாவது சொல்லி வாயடைச்சிடு. அந்த பெர்மிஷன் வாங்கின கட்டம் அம்மா அம்மா எனக்கு டான்ஸ் பட விருப்பமாக்கிட்ட அப்பாட்ட கேட்டு சொல்கிறீங்களே. நான் அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன். என்னடி அம்மாவும் பிள்ளைங்க ரகசியம் கதைச்சு கொண்டிருக்கிறீங்க? ஆ என்னம்மா? அப்பா என்னம்மா? அவன் பரதநாட்டிய கிளாஸுக்கு போகிறானாம், சேர்த்து விடுங்களேன். டேய் யாத்ரா, அடே பரதநாட்டியம் பொம்பளை பிள்ளைகள் ஆறுதுடா. உனக்கு விருப்பம்ண்டா நீ கராத்தே கிளாஸ் போ, இல்லை கம்பு சுத்துற கிளாஸ் போ. நீ ஆம்பளை பிள்ளைடா, அப்பா உன்னை சேர்த்து விட்றேன். அவனுக்கு என்ன விருப்பமோ அதில் சேர்த்து விடுங்களேன். அவனை கெடுக்கிறதே நீ தாண்டி. இஞ்சே உனக்கு இப்போ டான்ஸ் கிளாஸ் போக விருப்பமா? ஆ அப்பா ப்ளீஸ் அப்பா ப்ளீஸ் அப்பா, நீங்கள் தானே சொல்கிற நீங்கள் இல்லைன்றாலும் நான் இருக்கிறேன்ன்ற. சரியா, இப்போ உனக்கு நான் என்ன செய்யணும்? பிடிக்கும் தானே உனக்கு பரதநாட்டியம் பழக? ஆ சரியா, உன் ஆசை தான் என் ஆசையும் அப்பாட ஆசையும். சரியா? சரியப்பா. சரியா? ம், உன் விருப்பம் தான் என் விருப்பம். ம் சரியா? தேங்க்ஸ் அப்பா. யாத்ரா 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 யாத்ரா, ஐயோ என்னடா, ஐயோ என்னாச்சு யாத்ரா, என்னாச்சு? ஒன்றும் யோசிக்காது, எல்லாம் சோமாகமா. அம்மா பாரன் இல்லை. யாத்ரா ஒன்றும் யோசிக்காத. இந்த இந்தாங்க தேத்தண்ணி. ஓய் ஆ சொல்லுங்க. என்ன காலங்கத்தலை வலிக்கிட்டு நிற்கிற? நேற்று யாத்திராக்கு வயிற்று வலின்னு சொன்னோம், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். என்ன நடந்தது அப்படி? சரி நீ இரு, அவனை நான் கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை இல்லை பரவாயில்ல, நான் வலிக்கிட்டேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் வேலையை போங்க சரியா? அப்பா போயிட்டு வரேன். ம் போயிட்டு வரேன்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து கால் பண்ணுறேன். ஐயா உள்ள வரலாமா? வாங்கம்மா.
அம்மா நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த பிரச்சனையை பற்றி சொல்லியிருக்கிறேன் தானே. ஆ இப்போ டாக்டர் ஒரு ஆள் வருவார். அவர் வந்த பிறகு இதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக கேட்டு இதை பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். சரியா? நீங்கள் தான் உங்களோட பிள்ளைய வடிவாக பார்த்துக்கணும். ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். அம்மா நான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன்ம்மா. இப்போ வலி ஓகேவா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, குறைஞ்சிருக்குது. நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன். கவனமாக போயிட்டு வா. சரிம்மா, போயிட்டு வரேன். வேலைக்கு விட்டவா? ஓகேம்மா, போயிட்டு என்னடி வந்தது தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிற? ஒன்றுமில்லை. காலம்புற ஹாஸ்பிட்டல் போனியே, டாக்டர் என்னவாம்? சும்மா வயிற்று வலி தானே, குளிச்சு குடித்தா சரியாக வருமாம். எங்க அவன்? ஃப்ரெண்டை பார்த்துட்டு வாரண்டு போனவனே வரல, அதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏய், அவனுக்கு தான் சுகம் இல்லை, அவனை தனியாக அனுப்பியிருக்கிற. எல்லாம் நீ கொடுக்குற இடம். வரட்டும் அவன். எங்கடா போன நீ இவ்வளோ நேரம்? அப்பா அங்கே பேசி கொண்டிருக்கிறார். சொல்லிட்டு தானே போனா. சாப்பிட்டியே? ஓம், சாப்பிட்டேன். கொஞ்சமா சாப்பாடு தரேன்னு சாப்பிடேன். கொஞ்சம் போட்டு தரட்டே? இல்லை, வேண்டாம். ஏ, உனக்கு தான் சுகம் இல்லைல்ல, எங்க சும்மா வெளியில் தெரிஞ்சிட்டு இருக்கிற? அம்மாட்ட சொல்லிட்டு தான் போனானப்பா. இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் முழங்கல. என்னடி, நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அம்மாவும் பிள்ளையும் சரியில்லை, ஏதோ மறைக்கிறீங்க. கவனம்.
யாத்ரா 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 அருண் அப்பா அருண் இங்க ஓடி வாங்கோ. என்னடி யாத்ரா கதவு திறக்க மாட்டேன்றான். டேய் ஏய் யாத்ரா 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 கதவு திற யாத்ரா 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 கேக்குதா யாத்ரா டேய் யாத்ரா 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 டேய் கதவு திறடா கதவு திற யாத்ரா டேய் கதவு திற யாத்ரா கதவு திற இரு நாங்களே போய் வெளிய பார்க்கறோம். போய் பாருங்கப்பா. யாத்ரா யாத்ரா கதவு திற யாத்ரா யாத்ரா கதவு திற யாத்ரா 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 கதவு திற யாத்ரா 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 திற யாத்ரா திற யாத்ரா யாத்ரா கதவு திற யாத்ரா திற யாத்ரா யாத்ரா டேய் யாத்ரா யாத்ரா என்னடா பண்ற யாத்ரா. டேய் யாத்ரா என்னடா ஆச்சு உனக்கு டேய் 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 அடியா குத்து ஐயா. தூக்கு போறாடி ஐயா, யாத்ரா. யாத்ரா. யாத்ரா கதவு திற யாத்ரா யாத்ரா அடியா யாத்ரா தூக்கு போட போறாடி யாத்ரா யாத்ரா டேய் டேய் யாத்ரா அப்பா பாருடா கதவு திற யாத்ரா டேய் டேய் யாத்ரா தூக்கு போட போறாடி யாத்ரா கதவு திற யாத்ரா யாத்ரா கதவு திற யாத்ரா கதவு திற யாத்ரா யாத்ரா அப்பா கெஞ்சி கேக்குறடா டேய் யாத்ரா டேய் அப்பா பாருடா அப்பா பாருடா யாத்ரா கதவு திற டேய் டேய் அப்பா கத்ரா பாருடா டேய் யாத்ரா 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 டேய் வேணடா யாத்ரா கெஞ்சி பாரு அப்பா பாருடா யாத்ரா அப்பா பாருடா டேய் யாத்ரா 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 என்னடா உனக்கு யாத்ரா கதவு திற யாத்ரா இது ரெங்கடா யாத்ரா. அப்படி பண்ணாதடா யாத்ரா டேய் யாத்ரா உனக்கு என்னடா உனக்கு பிரச்சனை டேய் யாத்ரா. யாத்ரா வேணடா டேய் யாத்ரா யாத்ரா. டேய் யாத்ரா பண்ணாதடா யாத்ரா. அப்பா பாருடா டேய் டேய் யாத்ரா கதவு திறடா யாத்ரா. கதவு திறடா கதவு திறடா கதவு திறடா யாத்ரா இவ் அவைதனிலே இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும் இறுதிச் சுற்று நடன நிகழ்வானது ஆரம்பமாகும் தருணமிதில் பல சுற்றுக்களை கடந்து இறுதிச் சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்றார்கள் சந்திரசேகரன் கௌசிகன், கமித் முஜா, அருண் யாத்ரா ஆகியோர். அவர்களுடைய நடன நிகழ்வுகள் இதோ உங்கள் கண்களுக்கு விருந்தாக இப்பொழுது ஆரம்பமாகின்றது. தத்தை யா தையும் தத் தத்தம் கிட்டத்தக்க தித்தை யா தையும் தித் தத்தம் கிட்டத்தக்க தம் தித்தம் கிட்ட தக்கதை தத்தை கிட்ட தக்கதம் தித்தம் கிட்ட தக்கதை தத்தை தாந்தீம் தரனதா தாந்தீம் தரனதா தாந்தீம் தரனதா தினதகின தாந்தீம் தரனதா தினதகின தாந்தீம் தரனதா தினதகின தாந்தீம் தரனதா தகின தாம் தீ தரன தா
நாங்கள் இன்றைய இந்த இறுதிச் சுற்று போட்டியிலே பங்கு பெற்றிருந்த போட்டியாளர்களை நாங்கள் இப்பொழுது மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். முதலாவதாக சந்திரசேகரன் கௌசிகன் அவர்களை அழைக்கின்றோம். அதே போல கமித் முஜா அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். மேலும் அருண் யாத்ரா அவர்களையும் நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய இந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் அற்புதமான அந்த இறுதிச் சுற்று போட்டி நிகழ்வில் இன்றைய நாட்டிய நிகழ்விலே பங்கு பற்றிய போட்டியாளர்களை நாங்கள் இப்பொழுது யார் இந்த இறுதிச் சுற்றில் முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றார் என்பதை என்ற தருணத்திலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நடுவர்களுடைய தீர்ப்புக்கு அமைவாக 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டவர் சந்திரசேகரன் கௌசிகன் அவர்கள். அந்த வகையிலே முதலாம் இடத்தை தட்டிச் செல்கின்றார் அருண் யாத்ரா அவர்கள். நிச்சயமாக இன்றைய இந்த நிகழ்வுகளின் அடிப்படையிலே அருண் யாத்ரா அவர்களுடைய கௌரவிப்பு நிகழ்வினை நடத்துவதற்காக, அவருடைய விருதினை வழங்குவதற்காக இன்றைய நிகழ்வின் கௌரவ விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற ஈக்குவைட் நிறுவனத்தின் பிரதிநிதியும் பொறுப்பாளருமான இசுரு சோமவர்த்தன் அவர்களை மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். அவர்களோடு இணைந்து கலை கலாச்சார உத்தியோகத்தரும் தேசமானியுமான ஜெயவாணி அவர்களையும் அழைத்து நிற்கின்றோம். மேலும் அவர்களோடு இணைந்து டாக்டர் ஆதில் சுராஜ் அவர்களையும் மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். நிச்சயமாக இன்றைய இந்த நிகழ்வில் எங்களுடைய அருண் யாத்ரன் அவர்கள் முதலிடத்தை பெற்றிருக்கின்றார். அவருக்குரிய விருது வழங்கல் நிகழ்வினை இணைந்திருக்கின்றோம். யாத்ரன் அவர்களே, உங்களுடைய இந்த பயணத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட விடயத்தை பற்றி, உங்களுடைய அனுபவத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய அனுபவத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இந்த வெற்றி ரொம்ப ரொம்ப நாளோட லட்சியம். என்னோட லட்சியம்னு சொல்கிறத விட என்னோட அப்பா அம்மாவோட லட்சியம். ஸோ இந்த அவார்டை நான் வேண்டும் போது என்னோட அப்பா அம்மா இந்த ஸ்டேஜில் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமாக இல்லை ஆனந்தம். அவருடைய கண்கள் கசிகின்ற இந்த வேளையிலே நிச்சயமாக நாங்கள் அவருடைய பெற்றோர்களை இந்த மேடையில் அழைக்கின்றோம். யாத்ரன் அவர்களுடைய பெற்றோர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். சரி, அப்பா என்னோட உனக்கு குறை வச்ச சொல்லு. டேய், இவ்வளவு வருஷத்துல என்னடா உனக்கு குறை வச்ச? இங்க பாரு, இங்க என்ன நல்லா பாரு, என்ன பாரு, சொல்லு. எந்த விதத்துல உனக்கு குறை வச்ச சொல்லு. உனக்கு உங்க அம்மாக்கு எந்த விதத்துல குறை வச்ச? டேய், சின்ன வயசுல எவ்வளவு ஆசையா வளர்த்த, எப்படிலாம் வளர்த்த, என்ன வளர்த்து பேர் குறை வச்ச? ஏன் இப்படி அவசரப்படுற? டேய், நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தப்பறம் இதெல்லாம் நடக்குது. உங்களை ஏதோ 2 பேருக்கு ஏதோ நடக்குது. டேய், இங்க பாரு, ஏதோ மறைக்கிறீங்க. நீங்க 2 பேரும் ஏதோ மறைக்கிறீங்க. யாத்ரா, டேய், ஏன்டா
இப்படி பண்ற சொல்லு, என் மேல பிள்ளை இருக்கா? உன்னை ஆசை ஆசையா தாண்டா வளர்த்த, ஏன் இப்படி அவசரப்பட்டு இந்த முடிவு? சொல்லு, அப்பாட்ட சொல்றா, என்ன அப்பாட்ட சொல்லு. டேய் இங்க, டேய் உனக்கு என்ன, நான் என்ன செய்யணும் சொல்லு. டேய் இங்க பார், யாத்திரை அப்பா பார், சொல்லு நான் என்ன பண்ணணும் சொல்லு, நான் செய்யறேன் சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. அப்பாட்ட சொல்றா, நான் உன்னை ஃப்ரெண்டு மாதிரி தாண்டா பார்த்தேன், ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு சொல்றா, உனக்கு சொல்றா என்ன பிரச்சனை அப்பாட்ட சொல்லு. டேய் சொல்றா, யாத்திரா வாயத்திலிருந்து சொல்லு யாத்திரா. ஏய் நீயாவது சொல்றி, நீயாவது சொல்றி என்னடி நடந்தது? டேய் அப்பா அப்பா இந்த மாதிரி செய்யாதுடா. டேய் யாத்திரா, நான் சொல்றத கேட்டா யாத்திரா, நான் இருக்கேன்டா டேய் சொல்லு. நீ எதை கிட்ட மறைக்கிற, ரெண்டு பேரும் ஏதோ சேர்ந்து மறைக்கிறீங்க. உன்னைக்கு என்னடி நடந்தது சொல்லு, என்னடி மறைக்கிற சொல்லு. யாத்ரா அப்பான்னு சொல்றா, அப்பால தாக்க முடியாதுடா. யாத்ராவோட கொண்டு ஆச்சுடா, நான் எங்கடா போவேன்? ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறான். நான் ஏற்கனவே இதை பற்றி உங்களுக்கு சொன்னேன் தானேம்மா, வழியல் வரும்னு. நீங்கள் தான் பையனை கவனமாக பார்த்துக்கணும். Hi Nirosh, good morning. Hello doctor, good morning. I am fine. How are you? I'm good. That is the patient. This is the patient report, sir. Okay. Please take Okay, your seat, sure. sir. எப்படி இருக்கிறீங்க அம்மா? நல்லா இருக்கிறேன். வெளியில் போ. அவர் இருக்கட்டும், அவருக்கும் இதை பற்றி தெரிய வேணும் அம்மா. அவருக்கும் இதை பற்றி ஒரு விளக்கம் தெரிஞ்சால் தான் அவரும் இனி வாழ்க்கையை கொண்டு நடத்துறதுக்கு இதை பற்றி ஃபுல்லாக அவருக்கு தெரியணும். அதால் அவரும் இருக்கட்டும், சரியா? Okay. So, what about his status? And according to the report, this is very normal situation. Intersex කියන්නේ ස්ත්‍රී පුරුෂ කියන ශරීරවලට අපිට දීලා තියෙන ඩෙෆිනිෂන්ස් තියෙනවානේ. එතකොට දීලා තියෙන සාමාන්‍ය ඩෙෆිනිෂන්ස් වලට වෙනස් ක්‍රෝමසෝම, හෝමෝන්ස්, මේ ඊට පස්සේ ලිංගික අවයව වෙනස් විදිහට තියෙන පුද්ගලයන්ට තමයි මේ ඉන්ටර්සෙක්ස් කියලා. එතකොට මේ අය උපතේදී අඳුන ගන්න පුළුවන්, වැඩිවියට පත් වෙනකොට අඳුන ගන්න පුළුවන්, ජීවිත ඊට පස්සේ ඉතින් ඕනම කාලෙකදී මේ අයව අඳුන ගන්න පුළුවන්. ඉතින් මෙතන ප්‍රශ්න වෙලා තියෙන්නේ අපේ ගොඩක් අය ජෙන්ඩර් එක ඩිසයිඩ් කරන්නේ එක්ස්ටර්නල් ජෙනිටල්ස් වලින්. එහෙම කරාම තමයි මේ වගේ අයගේ අයිතිවාසිකම් ගැන, සෙක්ෂුවැලිටි ගැන ප්‍රශ්න වෙන්න පුළුවන්. මේක බය වෙන්න දෙයක් නෙවෙයි. අපිට මෙයාලට අවශ්‍ය ඉන්ෆෝමේෂන් දෙන්න තමයි අපි මේක මේ අයට තේරුම් කරවන්න ඕනේ. ஹரி ஹரி சார். டாக்டர் என்ன சொல்ல வாராருண்டா அம்மா, இந்த இன்டர்செக்ஸ் என்பது புறப்புறுப்புகளில் பல பாலினத்தன்மையை காட்டும். அது வந்து ரொம்ப ஒரு ஹோமோன் சேஞ்ச். இவங்க பொடி கட்டமைப்பை வச்சு இவங்க ஆணோ பெண்ணோன்ற ஒரு வரையறுக்குள்ளே கொண்டு வர இயலாது. சில நேரம் பிறக்கும் போதும் இது தெரிய வரலாம் அம்மா, எல்லாட்டிக்கும் ஏஜ் அட்டன் போதும் தெரிய வரலாம், அல்லது கடைசியாக இறக்கும் போதும் தெரிய வரும் அம்மா, அல்லது அப்படியே தெரியாமலும் போகும். இவங்களோட புறப்புரிப்பை வச்சு இவங்க என்ன பாலினம் என்று முடிவு சொல்ல முடியாதம்மா. இது சம்பந்தப்பட்ட நிறைய மனித உரிமைகள் இருக்குதம்மா. இதை பற்றி நீங்கள் தேடினீங்கன்னா இதை பற்றி கொஞ்சம் கண்டறியலாம் அம்மா. நீங்கள் தான் உங்களோட பிள்ளைய வடிவ பார்த்துக்கணும். டாக்டர் சொன்ன கதையெல்லாம் விடு. நான் உன்ட்ட அப்பாடா, நீ தான்டா எனக்கு முக்கியம். டேய் நீ எப்படி இருந்தாலும் என் மகன்டா, நான் எப்படி உன்னை வெறுக்க முடியும்? இங்க பார், இதெல்லாம் சரியான தீர்வே கிடையாது. இருக்காதுடா. டேய் அப்பாவுக்கு தப்பாம பிறந்த மகன்டா நீ. உன்னட்டில எவ்வளவு திறமையெல்லாம் இருக்கு, அறிவு கெட்டவனே. இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனைடா. அதுக்காக இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்க முடியுமாடா? இங்க டேய், நான் உன் ஃப்ரெண்டு மாதிரி தானடா.
என்னட்ட இதை முதல்ல பத்தி கழிச்சிருக்கலாமேடா. இங்க பாரு, நடந்ததெல்லாம் விடு. அடுத்து உனக்கு ஒரு போட்டி வருது இல்ல, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி நீ ஜெயிக்கணும். அதான்டா உண்ட இலக்கா இருக்கணும். அப்பாட ஆசையும் அதான்டா. சின்ன வயசுல இருந்து நீ கேட்கும்போது அதுக்கு தானே நான் டான்ஸ் கிளாஸ் அனுப்பினேன். டேய், இன்னும் வாழ்க்கையில் எவ்வளவு போக வேண்டியிருக்கு? இந்த வயசு என்ன? இதானடா உனக்கு பிரச்சனை? இதால தான் நீ அப்பாவுக்கு சொல்லக்கூடாது நினைச்சியா? ஜாத்ரா, இங்க பார், இது உன் பிள்ளை இல்லை. இதெல்லாம் இயற்கையாகவே எல்லாருக்கும் வர்றதுதான், சரியா? இங்க பாரு, நீ என்னதான் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என் பிள்ளை, எப்பவுமே என் பிள்ளைடா. இணைந்திருக்கின்ற இந்த அற்புதமான வேளையிலே ஜாத்ரன் அவர்களுக்குரிய கௌரவிப்பினை நாங்கள் வழங்க இருக்கின்ற இந்த வேளையிலே அவருக்குரிய பொன்னாடையினை அணிந்து வைக்குமாறு டாக்டர் ஆதில் சுராஜ் அவர்களை நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து அவருக்குரிய வெற்றி பதக்கத்தை அணிந்து வைக்குமாறு தேசமானி ஜெயவாணி அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அதேபோல அவருக்குரிய வெற்றி கேடயத்தை வழங்கி வைக்குமாறு இஸ்ரு சோமவர்த்தன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அற்புதம், அருமை, இதுபோன்று பல்வேறு மேடைகளில் ஏறி யாத்ரன் அவர்கள் தன்னுடைய சாதனையை படைக்க வேண்டும் என்று அருண் யாத்ரன் அவர்களை நாங்கள் வாழ்த்தி இறைவனிடம் வேண்டிக் கொள்வதோடு தடைகள் பல கடந்து சாதனை படைத்த யாத்ரா அவர்களை வாழ்த்தி எங்களுடைய நிகழ்வுகளை நாங்கள் இதோடு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.